கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 23வது அதிகாரத்துல பார்த்துட்டு இருந்தோம். 22, 23ல வந்து யோசியா ராஜா அரசாட்சிக்கு வந்து எப்படி தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த விக்கிரகங்கள், தோப்பு விக்கிரகங்கள், பாகால்கள், பலிபிடங்கள் எப்படி எல்லாமே சுட்டெரிச்சு போட்டாங்க அக்கினிக்குன்னு சொல்லி பார்த்தோம். மனுஷ எலும்புகளை கொண்டு என்ன செஞ்சாங்க, சுட்டெரித்து போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து எலிசா தீர்க்கதரிசி ஏன்னா பெத்தேலுக்கு விரோதமா எரபியாம் பெத்தேலுக்கு விரோதமா பலி செலுத்தும் போது இந்த பலிபிடம் அப்படி என்ன வெடித்து சிதறி கொட்டுண்டு போன்னு சொல்லி சொன்ன தீர்க்கதரிசனுடைய எலும்பு எலிசா எலும்பு மாத்திரம்தான் என்ன செய்யுது அதுல பாதுகாக்கப்பட்டுச்சு. அந்த எலும்புகளை நேரம் என்ன செஞ்சாங்க, சமரியா கொண்டு போய் சமரியால் உள்ள தீர்க்கதரிசியுடைய எலும்புகளோடு என்ன செஞ்சாங்க, அதை விட்டுட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின இஸ்ரேவேலின் ராஜாக்கள் சமரியால் உண்டது. இப்ப வந்து யூதாவில் உள்ள எல்லாத்தையும் யோசியா எப்படி சுட்டெரித்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக கர்த்தருடைய கோபம் இஸ்ரேவேலையும் இறங்கி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த இஸ்ரேவேல் தேசத்துல ராஜாக்கள் சமரியாவின் பட்டணங்கள் உண்டாயிருந்த மேடைகள், கோவில்கள் எல்லாம் யோசியா என்ன செஞ்சான், அதையும் தகர்த்துட்டான். நேரத்துல நம்ம பார்த்த வரைக்கும் யூதாவை வச்சு பார்த்தோம். யூதாவில் உள்ள எல்லாத்தையும் அகற்றினா, இப்ப இஸ்ரேவேலிலையும் உண்டாக்குனதான மேடைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், அதையும் தகர்த்து போட்டு பெத்தேல்ல தான் செய்த செய்கையின்படி பெத்தேல்ல இவன் இப்ப பலிபடத்தை உருவாக்கி அப்படி கட்டி கர்த்தரை தொழுது கொண்டானோ அதன்படியாக என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அந்த செய்தின்படியே பெத்தேல்ல தான் செய்த செய்கையின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடத்தில் இருக்கிற மேடைகளையும் ஆசாரிகளையும் பலிபடத்தின் மேல் நிச்சயரா கொண்டு போட்டுட்டான். இஸ்ரேல் தேசத்துல அந்த விக்கிரக தோப்புக்கு மேடைகளை உண்டாக்கி அது பலிபிடங்களை செலுத்துற ஆசாரியர்களையும் அந்த பலிபிடத்திலே கொண்டு போட்டுட்டு அவைகளின் மேல் மனுஷன் எலும்புகளை சுட்டெரித்து அவங்க மேல எல்லா மனுஷன் எலும்புகளையும் எடுத்து போட்டு சுட்டெரித்து இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப என்ன செஞ்சுட்டான், எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டான் யோசியா. இப்ப யோசியாவுக்கு எருசலேமுக்கு திரும்பி வந்து யூதா தேசத்துல எருசலேமுக்கு திரும்பி வந்து இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, ராஜா இந்த உடன்படிக்கை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்க தேவனா கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், பஸ்காவை ஆசரிக்கணுங்கிறான். ஏன்னா இஸ்ரேல் ஜனத்துல மோச காலத்துல பஸ்கா ஆசரித்தாங்களா, அந்த கானான் தேசத்துக்கு எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்து கானானுக்கு வந்த உடனே இஸ்ரேலுக்கு என்ன செஞ்சாங்க, பஸ்கா ஆசரித்தாங்க. இந்த பஸ்காவே என்ன செய்யறா, இப்ப இந்த உடன்படிக்கையில எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணப்படி எழுதியிருக்கிறபடி யோசியா என்ன செய்யறா, இந்த பஸ்காவே ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு என்ன செஞ்சான், கட்டளையிட்டான். அது போல இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள், இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள்லாம் மோசே காலத்துல இருந்து தெபொரால் மற்றும் பாராக்கு இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, நியாயம் விசாரிச்சுட்டு வந்தாங்களா. இவங்களுடைய நாட்கள் தொடங்கி இஸ்ரேல் ராஜாக்கள்ல யூதாவின் ராஜாக்கள், இஸ்ரேல் ராஜாக்களும் யூதாவின் ராஜாக்களும் ஆகிய அவருடைய சகல நாட்கள் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படல. அந்த அளவுல வச்சுதான் பஸ்கா செழிப்பா ஆசரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கூட அந்த அளவுல பஸ்கா ஆசரிக்கலையாம். அந்த அளவுல யோசியா காலத்துல பஸ்கா இருந்துச்சு, ஆசரிக்கப்பட்டிருக்கு. இப்போ யோசியாவின் 18ஆம் வருஷத்துலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆலயத்தை சீர்படுத்தி ஆலயத்துல உள்ள பொருட்கள் இது எல்லாத்தையும் உக்கரத்தோப்பு எல்லாத்தையும் சுட்டு எரித்து போட்டு உக்கரத்துல பஸ்காவை ஆசரித்தது யோசியாவுடைய 18ஆம் வருஷத்துல நடந்திருக்கு. இப்போ அந்த ஆசாரநாயகி, பிரதான ஆசாரநாயகி இலக்கியா இருக்கிறாம்ல, இலக்கியா வந்து இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் எனக்கு நிறைவேற்றும்படிக்கு யோசியா நினைச்சாரா. இப்போ அஞ்சனக்கார் இப்ப பலிபடத்தை எல்லாம் சுத்தப்படுத்தி ஆலயத்தெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் தேசத்துல அஞ்சக்காரங்க இருக்கிறாங்க, குறி சொல்றவங்க இருக்கிறாங்க, இன்னும் தேசத்துல சுரூபங்கள் இருக்கிறது, நரகலான விக்கிரகங்கள் இருக்குது. இதை வந்து யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளும் என்ன செஞ்சுட்டான், நிர்மூலமாக்கிட்டான். இப்போ நினைச்சான் இதையும் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் நிர்மலமாக்கிட்டான். அதுக்கப்புறம் கர்த்தரிடத்துக்கு நினைச்சான், தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய என்ன செய்தான், தன்னுடைய மனதை நினைச்சுதான் அவனை சாய்த்தான். அதனால அவனுடைய மனதை போல வேற எந்த ராஜாவுக்கும் இருந்ததில்லைன்னு சொல்லி பாக்குறோம். மனதை அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன்ன இருந்ததில்லை, அவனுக்கு பின்ன எழும்பினது இல்லையா. அந்த அளவுல யோசியா நினைச்சான் கர்த்தருடைய காரியங்களை கரெக்டா செம்மையான காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப வந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவருடைய அப்பா யோசியோட அப்பா யாரு, ஆகாஸ்கருடைய அப்பா வந்து மனாசேன்னு சொல்லி பார்த்தோம். மனாசே தானே எசக்கியா ராஜாவுக்கு அப்புறம் பயங்கர, எசக்கியாவுக்கு வந்து கரெக்டா நடந்தாரு. எசக்கியா அப்புறம் மனாசே தானே பயங்கரமா
விக்கிரகங்கள்ல தோப்பு விக்கிரகங்கள்லாம் கொண்டு வந்தாரு சொல்லி பார்த்தோம். எருசலேம் ஆலயத்துல அந்த சகல விக்கிரகங்கள் எல்லாம் கொண்டு வச்சான்னு சொல்லி பார்த்தோம்ல, வானத்தின் சேனைகள் எல்லாம். அதே மாதிரி அதனால கர்த்தர் நினைச்சாரு, மனசதி கிறிஸ்து காலத்தில் நினைச்சாரு, யூதன் மேல கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. அதனால கர்த்தர் இந்த உக்கிரத்தை விட்டு என்ன செய்தபடி திரும்பாதபடிக்கு இஸ்ரவேலையும் தள்ளி விட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இஸ்ரவேலையும் யூதாவையும் கர்த்தரின் முகத்துக்கு முன்பாக தள்ளி விட்டாரு. அதனால எருசலேம் நகரத்தையும் என்னுடைய நாம விளங்கு என்று சொன்ன ஆலயத்தையும் நான் வெறுத்து விடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி பாக்குறோம்ல மனாசே காலத்துல. அந்த கோபம் வந்து இப்ப யோசியா காலத்துல நீங்கிடுச்சு. ஆனா யோசியாவுக்கு அப்புறம் இப்போ யோசியாவுடைய மற்ற வர்த்தமானங்கள் அவர் செய்ததெல்லாம் இப்ப 4ஆம் புஸ்தகத்துல மீதி இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த யோசியாவினுடைய நாட்கள்ல எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகா நினைச்சாராம் அசிரியா ராஜாவுக்கு விரோதமாக ஐப்ராத் நகருக்கு போகிற போது யோசியா எல்லாம் செஞ்சு கர்த்தருக்கு எல்லாம் சரியாதான் இருந்திருக்கிறான். ஆனா இந்த யோசியா எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசிரியா ராஜாவுக்கு விரோதமாக நினைச்சாரான் ஐப்ராத் நகருக்கு பார்வோன் நேகோ எகிப்தின் அந்த நாட்கள்ல எகிப்தின் ராஜாவுக்கு பார்வோன் நேகோ அசிரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐப்ராத் நதிக்கு என்ன செய்யறான் போய் கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிற சமயத்துல யோசியா அவனுக்கு என்ன செய்யறான் எதிராக புறப்பட்டு வந்துட்டான். இவர் எகிப்தின் ராஜா பார்வோன் நேகோ அசிரியா ராஜா விரோதமா தான் போறாரு. அங்க போயிட்டு இருக்கும் சமயத்துல யோசியா நினைச்சான் அவனுக்கு எதிராக நினைச்சான் புறப்பட்டு வந்துட்டான். உடனே பார்வோன் நேகோ அவனை நினைச்சான் மெகிதவில கண்ட போது அவனை நினைச்சான் கொண்டு போட்டுட்டான். ஏன்னா அவங்க எல்லாம் இப்ப கடுப்புல எல்லாம் இருக்கிறாங்க, உக்கரால எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போட்டாங்கிறதுல எல்லாம் கடுப்புல தானே இருப்பான் பார்வோன் ராஜா. அதனால இப்ப நினைச்சான் அங்க யுத்தத்துக்கு போற போது இவன் எதிரா வந்தவன் நினைச்சான் இவனை கண்டு கொண்டு போட்டுட்டான். கொண்டு போட்டோன்னா இப்போ மரணம் அடைஞ்ச உடனே அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுடைய பிரயோகத்தை எடுத்து ரதத்தின் மேல் ஏற்றி மெகிதோல நினைச்சாங்க எருசலேமுக்கு எடுத்துட்டு எருசலேம்ல கல்லறையில நினைச்சாங்க அவனை அடக்கம் பண்றாங்க. யார யோசியாவை. இப்ப அப்பொழுது தேசத்து ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை என்ன செய்றாங்க எடுத்து அவன் மேல அபிஷேகம் பண்ணி ராஜா அபிஷேகம் பண்ணி அவனுடைய தகப்பனுடைய ஸ்நானத்துல என்ன செய்றாங்க ராஜாவா ஆக்குறாங்க யோவகாச. யோசாவுடைய மகன் பேரு யோவகாசு. யோவகாசு ராஜாவாயிரும்போது 23 வயதா இருக்கிறான். 3 மாதம் தான் எருசலேம்ல அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அப்ப இவ்வளவு இருந்திருக்கிறாரு, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா இருந்திருக்கிறானா, அப்ப மகன் எப்படி இருக்கணும்? ஆனா தகப்பனுடைய வழியை பின்பற்றாதபடிக்கு என்ன செய்யறான் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய தாய் பேர் அமுத்தாள். அப்ப யோசியாவுடைய மனைவி பேர் என்னது அமுத்தாள். இவன் என்ன செய்யறான் தன்னுடைய தகப்பின்படி செய்யாதபடிக்கு இவ்வளவு செஞ்சியும் இவன் இந்த பயபக்தி இல்லாதபடிக்கு இருந்தனால 3 மாதம் தான் எருசலேமில் நினைச்சார் அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அந்த சமயத்துல முன்னால யோசியாவுக்கு முன்பாக தாக்கள் எப்படி பொல்லாத காரியங்களை செஞ்சாங்களோ அதன்படி செஞ்ச ஆரம்பிச்சதுனால அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு பார்வோன் நேகோ அவனை என்ன செய்யறான் ஆமா தேசமாய் ரிப்லாவில என்ன செஞ்சான் பிடிச்சு கட்டி வைத்து தேசத்தின் மேல என்ன செய்யறான் 100 தாளந்து வெள்ளியும் 1 தாளந்து பொன்னையும் அவனுக்கு என்ன செய்யறாங்க அபராதமாக சுமத்துறாங்க. பார்வோன் ராஜாவைய பாபிலோன் தேசத்து ராஜாவைய பார்வோன் என்ன செய்யறான் ரிப்லாவில என்ன பிடிச்சு அவனுக்கு தேசத்தின் மேல 100 தாளந்து வெள்ளியும் 100 தாளந்து பொன்னையும் என்ன செய்யணும் நீ அபராதமாக சுமத்தணும் அப்படின்னு சொல்றான். சொல்லி இப்ப என்ன செய்யறான் அந்த சொல்லி யோசியாவின் குமாரனாகி எலியாக்கிமை. இப்போ யோசியாவின் குமாரன் தான் யோவகாஸ் தான் ராஜாவா இருந்தான். இப்ப அவனை என்ன செய்றாங்க இவன் சிறைப்பிடிச்சு கொண்டு போறாங்க. அபராதம் செலுத்திட்டு இவனை சிறைப்பிடிச்சு கொண்டு போறதுனால இப்ப யோசியாவின் குமாரன் மற்ற குமாரன் இருக்காங்க, அதுல எலியாக்கின்னு சொல்லி ஒரு குமாரன் இருக்கிறான். அந்த எலியாவுக்கு என்ன செய்யறா அவனுடைய யோசியா ஸ்நானத்துல அவனை ராஜாவா என்ன செய்றாங்க மாற்றுறாங்க, அபிஷேகம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வைக்கும்போது அவன் பேர் என்னது எலியாக்கிம். யோவகாசம் என்ன செய்றாங்க சிறைப்பிடித்து கொண்டு போறதுக்கு அவனுக்கு தாளந்துல சுமத்தி வச்சு சிறை கட்டி வச்சு கொண்டு போறாங்க. ஆனா அந்த எலியாக்கிம் என்ன செய்றாங்க எலியாக்கிம் யோயாக்கிம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க பேரை மாற்றுறாங்க. பேரை மாற்றி அந்த யோவகாசுக்கு பதிலா இவனை என்ன செய்றாங்க ராஜாவாக்கிட்டு அந்த யோவகாசை என்ன செய்றாங்க நிறைய எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. யோவகாசை எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப யோசியாவுடைய மகன் அடுத்த மகன் எலியாவுக்கு என்ன செய்றான் எலியாவுக்கு யோயாக்கின்னு மாற்றி அவன் என்ன செய்றான் அரசாட்சியில இருந்துட்டு இருக்கிறான். இந்த யோவகாசு என்ன செய்றாங்கன்னா எகிப்துக்கு கொண்டு போய் அங்கேயே அவன் என்ன செய்றான் மரணம் அடைஞ்சு போயிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்ப என்ன செஞ்சதுனால பாருங்க 3 மாதம் கூட என்ன செய்யற அரசாட்சியில இருக்குல. கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு அவனை கொண்டு போட்டுட்டாரு. அடுத்தபடியாக அவன் ஏற்கனவே அந்த
பாபிலோன் ராஜா வந்து இவனை பிடிச்சிட்டு வரும்போது அவனுக்கு எரிஞ்சுறாங்க பொண்ணும் வெள்ளியும் என்னச்சுறாங்க அபராதம் செலுத்தியிருந்தாங்கள, அந்த வெள்ளியும் பொண்ணையும் கூட யோயாக்கீம் என்னச்சுதான் பார்வோனுக்கு கொடுத்துட்டான். ஏன்னா அவனை தன்னுடைய சகோதரனை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனா இவன் தலையில இவனை ராஜாவாக்கிட்டு நீ இதெல்லாம் என்ன செய்ய செலுத்து அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால இப்ப இவன்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் என்ன சொல்லி சரியா இல்லை. இவனுடைய முற்பகல இருந்துச்சு அங்க வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ராஜாக்கள் வந்து அவங்க சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்களா, அதனால சரியான வெள்ளி பொண்ணு இவன்ட்டு அரண்மனையும் இல்லை. அதனால இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா தேசத்து ஜனங்களோட என்ன செய்யறான், வாங்கி தேசத்து ஜனங்களோட பொண்ணு வெளியெல்லாம் வாங்கிட்டு இருந்து என்ன செய்யறான், பார்வோன் ராஜாவுக்கு என்ன செய்யறான் அதை கொடுத்து அனுப்பிட்டான். இப்ப வந்து இந்த யோயாக்கீம் வந்து ராஜாவாகும் போது 25 வயதா இருந்திருக்கிறான். 25 வயதா இருந்து 11 வருஷம் செய்யறான் எருசலேம்ல அரசாட்சி செய்யறான். அவனுடைய தாயின் பேர் வந்து செபுதாலாம். அடுத்தபடியாக வந்து தாய் வந்து செபுதால்னு சொல்லி பாக்குறோம். யோபகாசுடைய தாய் பேர் யாரு, அமுத்தால்னு சொல்லி பாக்குறோம். அப்ப யோசியா வேற திருமணம் செய்து முடிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த பேர் தான் செபுதால். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் நினைச்சிடான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நினைச்சிடான் செய்ய ஆரம்பிச்சிட்டான் யோயாக்கீமா. இப்போ அந்த கர்த்தரின் பார்வை பொல்லாதனை செய்வது 24 அதிகாரம். இதுல வந்து நினைச்சிடானா இப்ப பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வாரான். அந்த பாபிலோன் தேசத்துக்கு இப்ப யாருன்னா நேபுகாத்நேச்சர் நினைச்சாரு அரசாட்சிக்கு வர்றாரு. இந்த நேபுகாத்நேச்சர் நினைச்சான் இந்த யோயாக்கீம் 3 வருஷம் தான் என்ன செய்யறான் எருசலேம் ராஜாவா இருந்துக்கிறான். இந்த சமயத்துல 3 வருஷம் ராஜா வந்தோடனே இப்ப பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்த உடனே யோயாக்கீம் நினைச்சான் 3 வருஷம் அவனை நினைச்சான் சேவிக்கிறான். 3 வருஷம் பாபிலோன் ராஜா போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப நினைச்சான் கலங்க பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனை பிடிச்சு அவனை அரசாட்சியில வைத்தவே செத்து போயிட்டான். செத்து போட்டு அவனுடைய மகன் இப்ப யாரு நேபுகாத்நேச்சர் பதவிக்கு வந்த உடனே இப்ப துணிச்சலா நினைச்சான் பார்வோன் நேகாவுக்கு பதிலாக நேபுகாத்நேச்சர் வந்த உடனே 3 வருஷம் தான் அவனை சேவிச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் நேரம் என்ன செஞ்சுட்டான்னா இவனுக்கு எதிராக நினைச்சா எலும்ப ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு எதிராக எலும்ப ஆரம்பிச்சு கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால கர்த்தர் நினைச்சாரு கல்தேரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாபின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரின் தண்டுகளையும் யாரு யோயாக்கீம் மேல கர்த்தர் வர பண்ணிட்டார். ஏன்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனது செய்ததுனால கர்த்தர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் விட்டு எதிராளி கையில ஒப்பு கொடுக்குறாரு. அதனால இப்படி ஒப்பு கொடுத்ததுனால இப்ப இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க இவங்க மேல வரவிட்டதுனால வந்துட்டாங்க. அதனால இப்ப தீர்க்கதரிசிகளை தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நினைச்சாரு யூதாவை அழிக்கும்படிக்கு இந்த சீரிய கல்தேர் தண்டு சீரிய தண்டுக்கு மோவியர் தண்டு அம்மனுடைய தண்டுகளை கர்த்தர் செஞ்சுட்டாரு, வர வச்சுட்டார். கர்த்தரை உத்தமா பின்பற்றாததுனால பின்பற்றாபடி விக்கிரங்களை பின்பற்றதுனால இப்ப இவங்களெல்லாம் எதிராளி அடிச்சாரு, கர்த்தரை வர வச்சுட்டாரு. இப்ப மனாசேல எப்படி நடந்தானோ அதே பாவத்துல யோயாக்கீமும் என்ன செஞ்சான் நடந்தான். அதனால மனாசே என்ன செய்யறான் கர்த்தருடைய கற்பனையில கட்டணங்களை விட்டு பின்பற்று விலகி பாகால சுரத்துல பின்பற்றினாலும் நிறைய ரத்தமும் சிந்திட்டான். சிந்தின குற்றமற்ற ரத்திற்காகவும் எருசலேமே குற்றமற்ற ரத்திற்காகவும் அவன் கர்த்தர் நினைச்சாரு மன்னிக்கிறதுக்கு மனாசைய யூதா தேசத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு சித்தெல்லாம் இருந்திருக்கிறார். குற்றமற்ற ரத்தத்தை கூட சிந்தினால கர்த்தர் நினைச்சாரு மன்னிக்கிறதுக்கு சித்தெல்லாம இருந்தாரு. அடுத்தபடியாக இப்ப மற்றபடி யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்கள் அவர் செய்தவை எல்லாம் 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப வந்து யோயாக்கீம் நினைச்சான் மறித்து போயிட்டான்னு சொல்லி பாக்குறோம். யோயாக்கீம் மறித்து அவனுடைய பிதாக்களோட அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அவனுடைய குமாரனாகிய யோயாக்கீன் நினைச்சான் ஸ்தானத்தில் ராஜா வரான். யோயாக்கீன் அவன் ஸ்தானத்தில் ராஜா வரான். இவன்ற காலத்துல எகிப்து ராஜா அதுக்கப்புறம் என்ன செய்யல இங்க வரல. இதுக்கு வரைக்கும் எகிப்தின் ராஜா என்ன செஞ்சாங்க தேசத்துக்கு ஒரு அமாயத்துக்குலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த யோயாக்கீம் காலத்துல எகிப்து ராஜா யுத்தத்துக்கு வரவே இல்லை. எகிப்து நதி துவங்கி ஐப்ராதி நதி மட்டும் இல்ல எகிப்து ராஜாவுக்கு இருந்த யாவையும் பாபிலோன் ராஜா பிடிச்சிட்டான். எகிப்தினுக்கு இருந்தது எல்லாமே பாபிலோன் ராஜா சிறைப்படுத்ததுனால எகிப்தின் ராஜாவுக்கு என்ன செய்ய முடியல, யுத்தத்துக்கு வர முடியல. இப்ப எல்லாமே பாபிலோனுடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதனால இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா அந்த யோயாக்கீம் ராஜாவா இருக்கும்போது 18 வயதா இருக்கிறான். 18 வயதா இருந்து எருசலேமில 3 மாதம் தான் என்ன செய்யறான் அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அவனுடைய தாயின் பேர் வந்து நெகுஸ்தாலாம். 18 வயதுல ராஜாவாகி 3 மாதம் தான் எருசலேமில் அரசாட்சி செஞ்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இவனும் கர்த்தரின் பார்வைக்கு நினைச்சுதான் பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிச்சதுனால கர்த்தர் இவனை என்ன செய்றாரு பாபிலோன் ராஜா கையிலேயே என்ன செஞ்சுட்டாரு முழு சும்மா ஒப்பு கொடுத்துட்டாரு. அதனால பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சருடைய
சேவகர் எல்லாம் என்ன செய்யறான், நேபுகாத் சேவர் எருசலேமுக்கு என்ன செய்யறான் வந்து நகரத்தை என்ன செஞ்சிட்டான், முற்றுகை போட்டுட்டான். நகரத்தை முற்றுகை போட்டு அந்த நேபுகாத் நேச்சாருடைய சேவக நகரத்தை முற்றுகை போடுகையில் இவனும் என்ன செய்யறான், அதுக்கு விரோதமா என்ன செய்யறான், எழுப்பி இருக்கிறான். அதனால அந்த ராஜாவுடைய யோயாக்கினும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவனுடைய பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவிடத்து கொண்டு போக புறப்பட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா இவங்க வந்து அவனுக்கு எதிராக செயல்பட்டதுனால இவங்களாம் அவங்களை எரிச்சுறாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அவங்க தாயி வைக்கின்ற தாயி அவனுடைய ஊழியக்காரர்கள் பிரபுக்கள் பிரதானிகள் எல்லாத்தையும் நினைச்சுறாங்க, சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்போ பாபிலோன் ராஜா தன் ஆளுகையில 8வது வருஷத்துல நினைச்சான், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் ஆளுகைக்கு வந்து 8வது வருஷத்துல என்ன செஞ்சுட்டான், இப்போ எருசலேமில் முட்டிக்கப்பட்டு கொண்டு போயிட்டான் ஐக்கியம்லாம். இப்போ கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்கள், ராஜாவுடைய அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்கள் இதையும் என்ன செஞ்சுட்டான், பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் நினைச்சான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான். இதை ராஜா எருசலேம் ஆலயத்தில் உள்ளது, ராஜாக்களுடைய வீடுகளில் உள்ளது பொக்கிஷம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ இஸ்ரேல் ராஜா சாலமோன் நினைச்சான், அதுதான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டியிருந்தான்னு பார்த்தோம். அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நினைச்சான் பொன் பனிமுட்டுகள் எல்லாம் செஞ்சது எல்லாமே என்ன செஞ்சுட்டான், கர்த்தர் சொல்லியிருந்தபடி அவ்வளோத்தையும் உடைச்சி போட்டு சொன்னார்ல ஏற்கனவே. எசேக்கியா ராஜா என்ன செஞ்சுட்டான், பாபிலோன் ராஜா வந்து இவனை வியாதிப்பட்டிருக்கும் போது இவனை பார்க்க வரும்போது இவனுக்கு சில நன்கொடைகள்லாம் கொண்டு வந்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லியிருந்தார்ல, நீ வந்து அரண்மனையில் எல்லா பொருளையும் என்ன செஞ்சுட்டான், ஆலயத்தில் உள்ள பொருள் அரண்மனையில் உள்ள பொருளெல்லாம் எடுத்து காமிச்சிட்டான். காமிச்சதுனால கர்த்தர் அந்த நாள் எடுத்துறாரு, சேதை மூலமா சொன்னார், நீ வந்து எப்படி நீ மற்ற தேச ராஜாவுக்கு நீ எப்படி பொருட்களாக காண்பிக்கிறதுன்னு சொல்லி. அதனால நீ காண்பித்ததுனால நாட்கள் வரும், அந்த நாட்கள்ல என்ன செஞ்சாங்க, ஒரு அரண்மனைய பொருட்கள் ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நாட்கள் வரும். அதே பாபிலோன் ராஜா என்ன செய்வான், எல்லாத்தையும் தன்னுடைய தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போயிடான். உன்னுடைய பிள்ளைகளை கூட என்ன செஞ்சுட்டாரு, சிறைப்பிடித்து கொண்டு போயிடுவான்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இந்த தீர்க்கதரிசனத்தின்படி இப்போது யாரு, யோயாக்கீமும் அவனுடைய தாயி பிரபுக்கள் எல்லாரும் என்ன செய்யறான், பாபிலோன் ராஜா என்ன செஞ்சிட்டான், அங்க கொண்டு போயிட்டான். அவனுக்கு அடிமையா வேலை வாய்க்கிறதுக்கு அவனை கொண்டு போயிட்டான். கொண்டு போனது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் உள்ள சகல தட்டுமுட்டு பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், எடுத்துட்டு போயிட்டான். கர்த்தர் சொன்னபடியே அப்படியே நடக்குது. அந்த எசேக்கியா வந்து அவங்க காமிக்காம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. வந்து எல்லா பொருளையும் பாபிலோன் ராஜா காண்பித்தபடி இப்போ பாபிலோன் ராஜா வந்து என்ன செஞ்சான், பாபிலோன் ராஜா பிள்ளைகளையும் பொருட்களையும் என்ன வச்சுறான், கர்த்தர் எடுத்துட்டு போயிட்டான். அது மாத்திரமில்ல, எருசலேமில் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் 10,000 பேர் எருசலேமில் அனைவரும், எருசலேமில் எல்லாருமே கொண்டு போறான். அதுல பிரபுக்கள் பராக்கிரமசாலிகள் வந்து மொத்தம் 10,000 பேர் இருக்கிறாங்க. எருசலேம் எல்லாத்தையும் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போறதுல பராக்கிரமசாலிகள் 10,000 பேரும், சகல தச்சர்கள் கொல்லர்கள் இவங்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாராம். ஆனா தேசத்தில் 7 ஜனங்கள் எல்லாமே வேறு மீதியா இருக்கல. அந்த தேசத்துல 7 ஜனங்களை மட்டும் மீதியா வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டான். இப்ப அவன் யோயாக்கினையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகள் அவன் பிரதானிகள் தேசத்தில் பராக்கிரமசாலிகள் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு எல்லாத்தையும் என்ன சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கான். இப்ப பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலி மனுஷனாகிய 7,000 பேர், பராக்கிரமசாலி 7,000 பேர், தச்சர் கொல்லர் இவங்க 1000 பேர், யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகள் பாபிலோனுக்கு எல்லாம் சிறை விட்டு கொண்டு போயிட்டான். கர்த்தர் வந்து எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வெளிப்பாடு அப்படியே இதுல நினைச்சது நடந்திருக்குது. இப்போ அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அடிச்சிடான், அந்த யோயாக்கி இப்ப சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டார்ல, இப்ப அவனுக்கு பதிலாக அவனுடைய சித்தப்பா சிறிய தகப்பன் தான் யாரு, சித்தப்பா. அவனு தகப்பாரு மத்தனியா. இந்த மத்தனியாவை நினைச்சனா அவனு ராஜாவாக ஏற்பட, யோயாக்கின் பதிலா மத்தனியாவே பாபிலோன் ராஜா நினைச்சான் ராஜாவாக்கிறான். மத்தனியாவுக்கு சிதேக்கியா அப்படின்னு சொல்லி மறுபேர் வச்சுக்கிறான். சிதேக்கியான்னு சொல்லி மறுபேர் வச்சு அவனை நினைச்சான். இப்ப இந்த 7 ஜனங்கள் மத்தில தான் தேசத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தால அவங்களுக்கு நினைச்சான் இவங்க வந்து ராஜாவா இருக்கிறான். இப்ப இந்த சிதேக்கியா ராஜா வந்து ராஜாவாயிரும்போது 21 வயதா இருக்கிறான். 11 வருஷம் நினைச்சான் எருசலேமை அரசாட்சி செஞ்சிருக்கிறான். லிப்லா ஒரு நாள் எரேமியன் குமார்த்திய தாயின் பேரு அமுத்தாலாம். இப்போ இவனும் என்ன செய்யறான், சிதேக்கியாவும் என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படி யோயாக்கீம் செய்தானோ அதன்படியே இவனும் நினைச்சுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பொல்லாப்பனை செய்ய ஆரம்பிச்சுட்டா அடுத்தல எருசலேம் யூதாவும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரவளவு. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருந்தார்ல, எருசலேம் யூதாவெல்லாம் கர்த்தர் சமூகத்தை விட்டு அகற்றுவேன்னு சொன்னார்ல, அதன்படியாக அகற்றி அவைகளின் மேல் உள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி எல்லாம் நடந்தது இல்லாமல் சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக நினைச்சான் கலங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாபிலோன் ராஜா தான் இவனை நினைச்சுறாங்க மத்தனியாவுக்கு பேரு சிதேக்கியா மறுபேர் விட்டு அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு
நியாயபதியா ராஜாவா வச்சிருந்தாரு. ஆனா இப்ப இவன் என்னச்சுன்னா பாபிலோனுக்கு விரோதமா என்னச்சுறான், கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கலகம் பண்ண ஆரம்பிச்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி அடுத்தபடியாக நம்ம நாளை தினத்துல பார்ப்போம். கர்த்தர் தம்மிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.